அண்மை செய்தி திமுக கூட்டணியில் விசிக போடியும் 8 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதன்படி காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, செய்யூர் தனி தொகுதி, பன்ருட்டி, திருப்போரூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள விசிக போட்டியிடும் தொகுதிகளானது அறிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 8 தொகுதிகள் விசிகாவுக்கு ஒதுக்கப்படும் நிலையில் என்ன தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. தொகுதிகளை அடையாளம் காண்பதில் சற்று சிக்கல் என்பதை நீட்டித்து வந்த நிலையில் இன்று நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி செய்யப்பட்டிருப்பதாக திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக விடுவார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உத்தேசமாக இந்த தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக காட்டுமன்னார் கோயில், செய்யூர், பன்ருட்டி பொது தொகுதி, அதே போல திருப்போரூர் பொது தொகுதி, பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், அரக்கோணம் ஆகிய 8 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் கேட்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 8 தொகுதிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார் கோயில், செய்யூர், பன்ருட்டி, அதே போல திருப்போரூர், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், அரக்கோணம் ஆகிய 8 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்பட்ட பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பாக அனைத்து கட்சியின் சார்பாக என்னென்ன தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முழுமையான அறிக்கை என்பது வெளிவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 4 கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக உத்தேசமாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.